வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் சிக்கன் அவல் கொத்து தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது அவல் எல்லோருக்குமே அவலை தெரியும் தானே, அதில் வெள்ளி அவலில் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கொத்தை செஞ்சு காட்ட போகிறேன். ஒவ்வொரு விதமாக நான் உங்களுக்கு சாப்பாடு செய்யணுன்றதுக்காக இப்படியும் ஒன்றை யோசித்தேன். உண்மையாக நான் செஞ்சு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு அதை சொல்லி தருவோம்னு சொல்லித்தான் இன்றைக்கு சிக்கன் அவல் கொத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் சிக்கனை பொரிச்செடுக்கணும். அதுக்காக சிக்கன் நல்ல வடிவாக நீட்டாக வெள்ளையாக கழுவி வச்சுருக்கேன் பாருங்க. இப்படி தசப்படியாக எடுத்துக்கொள்ளுங்க சிக்கனை. முதல்ல நாங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இதை சேர்த்துட்டு தான் நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். உப்பு கொஞ்சம், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் கலந்துடுவோம். கலந்துட்டு இப்படியே நாங்கள் பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சாலும் நல்லா இருக்கும். சொன்னால் உப்பு எல்லாம் ஊறி இருக்கும். நான் கையோடையே இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி உப்பை கொஞ்சம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் உடனே பொரிச்சு எடுக்கலாம். இஞ்சால எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ இந்த சிக்கனை போட்டு நல்ல பதத்துக்கு பொரிச்சு எடுப்போம். பாருங்க பொரியுது. பொரிஞ்சப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்க சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுது. இனிமேல் நாங்கள் இதை எடுத்துடுவோம். இந்த மாதிரி அதே மாதிரியே மெத்ததை பொரிச்செடுப்போம். இப்போ நாங்கள் எல்லா சிக்கனுமே பொரிச்சிட்டோம். இந்த பாருங்க சட்டி கூடி நல்லா அடி பிடிச்சிடுது. அதாவது நாங்கள் அவிச்சு போட்டு பொரிச்சா இந்த மாதிரி அடி பிடிக்காது சட்டியில். இது அவிக்காதபடியாக தான் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொரிச்செடுத்தாச்சு. அடுத்தது நாங்கள் வெள்ளி அவல் எடுத்துருக்கிறேன். இது 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் வடிவாக கழுவி எடுக்கணும். இப்போ வெட்டி எடுத்துடுவோம். இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டுவோம் இந்த அவலை. இப்போ நாங்கள் தண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக அலசி இந்த ஊறக்கூடாது, நல்லா ஊறக்கூடாது. ஊறினா பேருந்து எங்களுக்கு கொத்து குழஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி முதல் கழுவி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 தண்ணியில் கழுவி ஊற்றணும். இங்கே வருங்க கழுவ இந்த கலரில் வருது. இப்படி ஒரு 3 தண்ணியில் கழுவி ஊற்றி கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்ல வடிவாக கழுவி எடுக்க வேணும். வெள்ளி அவலாக இருக்கும். பார்த்தால் அது ஒரு ஊத்த கலரில் விரமிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி வடிவாக கழுவி எடுக்கணும். இந்த அவலை நீங்கள் ஊற விட்டு எடுக்கக்கூடாது. அந்த கழுவுற தண்ணியே எங்களுக்கு காணும். இப்போ நல்ல இறுக்கி நல்ல வடிவா இந்த மாதிரி அள்ளி இறுக்கி புளிஞ்சு எடுப்போம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி புட்டு மாதிரி இருக்கணும். இப்போ பொருள்கள் எல்லாம் வடிவெல்லாம் சேரிச்சாச்சு. வாங்க நாங்கள் இப்போ என்னென்ன பொருள்கள் ஒன்றா பார்ப்போம். சிக்கன் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுங்கோ. அடுத்தது அவலையும் இந்த மாதிரி நல்ல பூ போல் இந்த மாதிரிக்கு ஊற வைக்கக்கூடாது. அப்படியே 3-4 தண்ணியில் கழுவி புளிஞ்சு எடுங்கோ. அடுத்த இஞ்சால லீக்ஸ், கேரட் அது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற இங்கால வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை விரும்பினா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இது எண்ணெய், மற்ற இது சோயா சாஸ், இது தக்காளி சாஸ் எடுத்துருக்கிறேன். மற்ற உப்பு, கட்டர் தூள், தனி மிளகாய் தூள், மற்ற இஞ்சால மகித்தூள் எடுத்துருக்கிறேன். இது கறித்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்குவோம் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ செய்ய வலிக்கிடலாம். கொத்தை முதல்ல நாங்கள் அடுப்பில் சட்டி கொண்டு வச்சுக்கொள்ளுவோம். அதில் நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம்.
எண்ணெய் வந்து கணக்கப்பட தேவையில்லை, ஓரளவில் இந்த லீக்ஸும் கேரட்டும் வெங்காயம் போகிற மாதிரி அளவு எண்ணெய் விட்டால் காணும். முதல் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். அடுத்தது வந்து வெங்காயம், அப்படியே வதக்கி விடுவோம். கொஞ்சம் இந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ கடுமையாக வேகணும் இல்லை, ஓரளவு வேகினா பிறகு நாங்கள் லீக்ஸை போட்டுக்கொள்வோம். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் வேகினதுக்கு பிறகு நாங்கள் லீக்ஸ் போட்டுக்கொள்வோம். இந்த மாதிரி வடிவாக வதக்கணும். லீக்ஸும் வந்து உங்களுக்கு கடுமையாக வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா காணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கின அப்புறம் நாங்கள் கருவேப்பிலை போட்டுக்கொள்வோம். அதோட கேரட் பாருங்க, இந்த மாதிரி தும்பு தும்பாக இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் உப்பு போடுவோம். கொத்துக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் இதோடையே போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து தனி மிளகாய் தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அடுத்தது வந்து வெட்டுத்தூள். அப்படியே பொரிச்சு வச்சா சிக்கனை பாருங்க, அதை 50 கிலோ போட்டுக்கொள்கிறேன். அதோடையே மகித்தூள், அதோட வந்து கறித்தூள் ஏன் போடுறேன்னு சொன்னால் அந்த எல்லா சுவைகளும் அதில் இருக்குது. மல்லி, சின்ன சீரகம், மிளகு சீரகம் எல்லாமே அதில் சேர்ந்து விரைகளோ அது ஒரு தனி சுவை ஒன்று இருக்குது. அதனால் கொஞ்சம் கறித்தூள் போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து நாங்கள் சோயா சாஸ் கொஞ்சம் விடுவோம். கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விடாமல் விடலாம். நான் கொஞ்சமாக சுவைக்கு தேவைக்காக விடுறேன். அடுத்த தக்காளி சோஸும் அந்த மாதிரி தான். இதுகள் விடாட்டா டேஸ்ட்டை தராது, அதனால் தக்காளி சோஸ் கொஞ்சம் அப்படியே சேர்த்து பிரட்டி விடுவோம். இனிமேல் வந்து நாங்கள் இந்த அவல் வந்து இருக்குது தானே, அதை இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்களா, அவல் வந்து புட்டு மாதிரி இருக்குது. அதாவது புட்டு மாதிரியும் இருக்குது, வெள்ளை சோறு மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அப்படியே போட்டு கிளக்க வேண்டியதான். கிளக்கிறது என்ன, கிண்டுறது. இந்த மாதிரி பார்த்தீங்களா என்ன அழகாக வெந்தோன்றிருக்குன்னு சொல்லி. இனிமேல் அடுப்பை வந்து நாங்கள் மெல்லி இதாக வச்சுருக்க வேணும், அடிப்பிடிச்சிடும். பார்த்தீங்களா, இந்த சும்மா வாசமண்டா கமண்டுது. யாருமே சொல்ல மாட்டேன்னா இது அவல் கொத்தன்னு சொல்லி வித்தியாசமாக நீங்களும் செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்கள் இதுகளையெல்லாம் சொல்லித்தரது. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களோ, யாரும் சொல்லுவீங்களா? நீங்கள் சிவப்பு அவல்லையும் செய்யலாம், ஆனால் வெள்ளை அவலில் செஞ்சால் அது ஒரு தனி சுவை ஒன்று இருக்குது, வடிவம் ஒன்று. இங்கே வரும் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் தெரிய எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, எங்களுக்கு முடிஞ்சுது, அவல் கொத்துன்ற வேலை முடிஞ்சுது. பார்த்தீங்களா, இது வந்து அந்த உப்பு காணாண்டா நீங்கள் இப்போ கொஞ்சம் போட்டு கிண்டலாம், பிரச்சனை இல்லை. இனிமேல் அடுப்பை நான் நிப்பாட்டிட்டேன் சொன்னால் அடிப்பிடிச்சிடும். இந்த சட்டியில் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் வந்து நாங்களும் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் பிளேட்டில் போட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா, வாவ், அழகான கொத்து ரெடி. அவல் சிக்கன் கொத்து. வாங்க பார்ப்போம். பாருங்க என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, வாவ், பொரிச்ச இறைச்சி இந்த மாதிரி உறுதியாக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இவ்வளவு ஃபுல்லாக இருக்குது, நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது.
சும்மா சொல்லக்கூடாது, உண்மைக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி. அட்டப்படி டேஸ்ட்டாக இனிமேங்கிற விட அவள் கொத்து தான் டெய்லி அப்படி டேஸ்ட்டாக இருக்கு. திரட்ட பிள்ளைக்கு என்னண்டு என்னவா உறவுகளுக்கோ பார்த்தீங்களே வெட்டிக்கிறேன். இருங்க நாங்கள் உறவுகளை கொடுப்போம். தம்பிக்கு தந்துட்டு உறவுகளை கொடுப்போமா? உறவுகளை கொடுங்க. எனக்கு விளங்கையில் பார்த்தீங்களோ? ஓடி வாங்க உறவுகளுக்கு நல்லா சிக்கன் எல்லாம் பேட்சு இந்த மாதிரி இது உறவுகளுக்கு. பார்த்தீங்களா தம்பி என்ன வந்து தாண்டி போட்டான் ஓடி வந்து உறவுகளுக்கா. உண்மையில் உறவுகளே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது வந்து அவள் கொத்தண்டே அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா வந்து நான் போடாத போட்டு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லாதேங்கோ. நான் போட்ட பொருள் அனைத்தையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு கொண்டே ருசித்து சாப்பிட போகிறேன். இவ்வளவு சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிடுவேன். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.